நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நான் தந்தையிடம் செல்வேன், தந்தையிடம் சென்று தூய ஆவியார் என்னும் துணையாளரை உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏதோ 6வது வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாக்குறுதி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். எப்படி தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தாரோ அதே போல ஆண்டவர் நமக்கும் எண்ணிலடங்கா வாக்குறுதிகளை, நம்பிக்கை நல்கக்கூடிய, நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடிய, உன்னதமான வாழ்வை தருகிற ஆசீர்வாதமான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் தந்தையிடம் சென்று தூய ஆவியார் என்னும் துணையாளரை உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுப்பேன். அந்த துணையாளர் நீங்கள் எங்கே போகணும், என்ன செய்யணும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நினைவூட்டுவார், அதே போல கற்றுக் கொடுப்பார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்துள்ளி வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில இயேசுவே, ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிற உன்னதரான கடவுளே, உம்மை நான் போற்றுகிறேன் அப்பா, உம்மை நான் புகழுகிறேன் ஆண்டவரே. இதோ நான் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அன்றாட கடமைகளை நினைவூட்டுபவரே, உமக்கு நான் என்னுடைய நன்றிகளை ஏறெடுக்கிறேன் அப்பா என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து இந்த ஆராதனை பாடல் வாயிலாக இதோ பிதாவே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து ஆராதித்து பாடுவோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே,
அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆம் ஆண்டவரே, இதோ நீர் திருமுழுக்கு பெற்ற போது வானம் திறந்தது, புறா வடிவில் ஆவியானவர் இறங்கி வந்தார். இவரே நண்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி தந்தையாம் கடவுள் உம்மை குறித்து பூரிப்படையக்கூடிய நிகழ்வை நாங்கள் நற்செய்தியில் வாசிக்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, இதோ இந்த நாளில் திருமுழுக்கு என்கிற அருளடையாளம் வழியாக உம்முடைய மகனாக மகளாக எங்களை ஆண்டவரே ஈன்றெடுத்ததற்காக, எங்களை தெரிவு செய்ததற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பார்வையில் விலையேற பெற்ற பிள்ளைகளாக நீர் எப்படி உம்முடைய மகனை குறித்து பூரிப்படைந்தீரோ, அதே போல எங்கள் ஒவ்வொருவரை குறித்து நீர் பூரிப்படைகிற உம்முடைய மேலான அந்த செயலுக்காக, அந்த சூழலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, இதோ மகனாக மகளாக தெரிந்து கொண்டீரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆம் ஆண்டவரே, சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தவர், ஒரே வார்த்தையில இந்த உலகத்தை உண்டாக்கினவர், படைப்பின் தொடக்கத்துல தண்ணீர் மீது அசைவாடியவர். இதோ இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிரசன்னத்தினால் ஆளுகை செய்யும்படியாய், நாம் ஒவ்வொருவர் மீதும் அசைவாடும்படியாய், நாம் ஆளுகிற வீடு, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய தொழில், நம்முடைய பிள்ளைகள், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் அசைவாடும்படியாய், இதோ அசைவாடுகிற மேலான கிருபையை நினைத்து நாம் நன்றி செலுத்தி, இயேசுவே ஆண்டவரே, சர்வ வல்லவரே, சகலத்தையும் உண்டாக்கினவரே, இதோ இந்த நாளில் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, இதோ ஆண்டவர்கிட்ட நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும்
படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, இயேசுவே 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே, அன்பு செய்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் முழு மனதோடு ஆராதிக்கிறோம் அப்பா, இதோ உம்மை நாங்கள் முழு மனதோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களோடு உடன் பயணிப்பவரே, மகனாக மகளாக தெரிவு செய்தவரே, இதோ மகிமையின் பாத்திரமாக விளங்குபவரே, நன்றி அப்பா நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தூயாவியானவரே, இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே, தூயாவியார் என்னும் துணையாளரை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தவரே, இதோ எங்களுடைய தேவைகளை எல்லாம் நினைவூட்டுபவரே, நாங்கள் எங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய காரியங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய வார்த்தையினால் கற்றுக் கொடுப்பவரே, இதோ உங்களுடைய மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னவரே, இதோ எங்களுக்கு தேவையான தேர்வு தெளியக்கூடிய ஞானத்தை தந்தவரே, மன உறுதியை கொடுப்பவரே, மன விருப்பத்தை தந்திருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் அப்பா, புகழுகிறோம் அப்பா, துதிக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய துதிகன மகிமைகளை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா, இயேசுவே இயேசுவே, வல்லவரே நல்லவரே தூயவரே, இப்படி எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி, அன்பு மக்களே வேடிக்கைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், இதோ இரண்டு கரங்களை மேலே உயர்த்த அப்படி ஆண்டவரே எப்படி துதிப்போமா, எல்லாரும் அப்படி துதிப்போமா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, இயேசுவே 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 இயேசுவே, வல்லவரே நல்லவரே தூயவரே, இந்த உலகை உண்டாக்கினவரே, தூயாவியார் என்னும் துணையாளரை பெற்றுக் கொடுத்தவரே, இரக்கமுள்ளவரே, மன்னிக்க கூடியவரே, ஒரு வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கினவரே, நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா, அடி எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே துதிங்க மக்களே, இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி, தூயவரே நன்றி, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே, மன அமைதியை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே, மன நிறைவை எங்களுக்கு தருவதற்காக நன்றி ஆண்டவரே, நோயிலிருந்து சுகம் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே, வளமான வாழ்வை தருவதற்காக நன்றி ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஐந்தறிவதற்காக நன்றி ஆண்டவரே,
துன்பத்திலே எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்துபவரே நன்றி அப்பா. ஆண்டவரே, இயேசுவே தகுந்த நேரத்தில் எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை தருபவரே நன்றி ஆண்டவரே. நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு வெற்றி தருபவரே நன்றி ஆண்டவரே. சமாதானத்தை கொடுப்பவரே நன்றி ஆண்டவரே. முறிந்த உறவுகளை சரி செய்பவரே நன்றி ஆண்டவரே. ஒற்றுமையை கொடுப்பவரே நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏசையா, 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 ஏசையா. எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்துவோமா? மட்டுமாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வர் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வறண்டு போன பெருமையான நிலைகளை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். அடியே வறண்டு போன நிலைகளில் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்த நிலைகளை எல்லாம் நினைத்து பார்த்து, ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன் ஆண்டவரே, புகழுகிறேன் ஆண்டவரே, ஆராதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். உம்மை நான் அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி அப்படியே கரங்களை தட்டி வல்லமையோடு தாளத்தோடு இணைந்து அந்த இரண்டு வரிகளை மட்டும் அப்படியே சேர்ந்து பாடல் குழுவினரோடு இணைந்து பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்த கடவுளை அடியே நினைத்து அவருடைய ஆசீர்வாதங்களை நினைத்து அப்படி ஆண்டவருக்கு இப்படி நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வேண்டுமாக உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதங்களாலும் நினைத்து ஆண்டவருமே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, அன்பு செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த தூய ஆவியானவர் துணையாளர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த திருமுலைக்கு என்கிற அருளையாள வழியாக, உறுதி புஸ்தர் என்கிற அருளடையாள வழியாக ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தினால் நமக்கு நிரப்பி இருக்கிறார். வல்லமையினால் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நினைவுட்டு கொண்டே இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கின்றோம், அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கு வஞ்சினேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும் என்று நாங்கள் திருப்பால் 23 வாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பல்வேறு விதமான சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்திருக்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஒரே பிரச்சனை தகப்பனே. ஆண்டவரே, இதோ சுகர் பிரச்சனையினால என்னுடைய கால் எடுக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரே, என் மகளுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லை, இருப்பினும் என் மீட்பர் வாழ்கிறார் என்று ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒரு சாட்சியத்தை கேட்டேன் தகப்பனே. அன்பு தகப்பனே, இதோ அந்த சாட்சியத்தை போல இதோ இன்றைய நாளில் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் சாவின் இருள் சூழ்ந்திருக்கிற நேரங்களில் எல்லாம் நம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே அபிஷேக தைலத்தினால் என்னை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இதோ இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்த நேரங்களில் எல்லாம் நம்மை ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார், நம்மை தப்பிவித்து பெருமைப்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த உணர்வுகளோடு ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உற்சாகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆம் ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில பலர் எங்களுக்கு பில்லி சூன்யம் செய்வனை என்று நிறைய காரியங்கள், எதிர்மறையான காரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. நம்முடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது ஆண்டவரே,
இஸ்ரேலுக்கு எதிராக மந்திர மாயம் ஏதுமில்லை, யாக்கோபுக்கு எதிராக குறிகுரல் யாதுமில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எழுகிற எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவதற உம்முடைய மேலான கிருபையை நினைத்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதித்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், மார்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், மார்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இதோ என் புள்ளம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டு மகிழ்ச்சியின் தைலத்தால் என நிரப்பி இருக்கிற என்று நாங்கள் திருப்பாடலில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இது தாவீது அரசனுடைய புலம்பலுக்கு நீர் ஆண்டவரே பதில் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அவருடைய புலம்பலை எல்லாம் களி நடனமாக மாற்றி இருக்கிறார் ஆண்டவரே. இதோ எங்களுடைய வாழ்விலும் தாவீது அரசனுக்கு செய்த அதே அதிசயங்களை, அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீரப்பா. உள்ளத்துல குமுறல் ஆண்டவரே, வேதனை ஆண்டவரே, ஆண்டவரே நெருக்கம், உடல் நோய், என்ன செய்வதென்று நாங்கள் தெரியாமல் ஆண்டவரே மொழி பிதுங்கி கொண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில எங்கள் புலம்பல்கள் எல்லாம் களி நடனமாக நீர் மாற்றி இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இதோ எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியின் தைலத்தால் நிரப்புகிற மேலான ஆசீர்வாதத்தை நினைத்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், மார்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், மார்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று ஆண்டவரே சக்கேயுவுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக கொடுக்கிற ஆண்டவரே. அவருடைய இல்லத்தில் தங்கினீர் ஆண்டவரே, அவருடைய இல்லத்தில் தங்கி அவரோடு உணவருந்தினீர் ஆண்டவரே. தெய்வமே, இதோ சக்கேயுடைய வீட்டிற்கு மீட்பை கொண்டு வந்தது போல இதோ எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரே கடந்து வருவதற்காய் நன்றி. சக்கேயு இறங்கி வா, என்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்னீரே, அழைத்து சென்றீரே. அதே போல அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை விட்டு ஓடி போனாலும் ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் தூர போனாலும் நீர் எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நீர் எங்களை தேடிக்கொண்டு வருகிறீர், வாஞ்சையோடு எங்களை அரவணைக்கிறீர். இருக்கரம் இருத்தவராய் ஆண்டவரே எங்களை நீர் அரவணைத்துக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அன்பு தகப்பனே, இதோ இந்த நாட்களில் எங்களோடு தங்குவதற்காக நன்றி, எங்களோடு பயணிப்பதற்காக நன்றி. சக்கேயுடைய வீட்டில் சமாதானத்தை கொடுத்தது போல, புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல, மீட்பை கொடுத்தது போல அன்பு தகப்பனே, எங்களுடைய வாழ்விலும் எங்கள் குடும்பத்திலும் அடைபட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பொருளாதார தடைகள் நீங்க வேண்டும் ஆண்டவரே. தெய்வமே, எங்கள் குடும்பத்திற்கு தேவையான மீட்பு கடந்து வரும்படியாய் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி அர்ப்பணித்து ஆண்டவரை மீட்பை கொடுப்பதற்காய், ஆசீர்வாதத்தை தருவதற்காய் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், மார்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், மார்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை பாலைவனத்தில் நீர் வழிநடத்தினீர் ஆண்டவரே. இதோ எங்களுடைய குடும்பங்களை கடந்த நாட்களில் நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் வழிநடத்தி வருகிற உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரை எழுகிற எல்லா விதமான தீமையின் அந்தகார இருளின் ஆதிக்கத்திலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை தருவதற்காய், பொல்லாப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காய் நன்றி கூறுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் பாடுவோம். ஆராதிக்கின்றோம், மார்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், மார்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய் என்று நாங்கள் இணைச்சட்டு புத்தகத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக ஆண்டவரே பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உருமாறுவார்களாக, உயர்த்தப்படுவார்களாக.
இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே. இப்படியே அன்பு மக்களே, இப்படி ஆண்டவரை அப்படியே ஆராதிப்போமா. எல்லாரும் இரண்டு கரங்கள் மேலிட்டு அப்படியே துதிங்க மக்களே. நீங்கள் நாம துதிக்க எல்லா விதமான தடைகளும் மாறும், எல்லா விதமான பிணிகளும் விலகும், நோய்களில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பாரு, பரிபூர்ண ஆனந்தத்தை நமக்கு வந்து தருவாரு. அப்படியே ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துவோமா. எல்லாரும் அப்படியே கரங்கள் மேலிட்டு அப்படி துதிங்க மக்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. அப்படியே இரண்டு கரங்களை மார்பில் வைத்துக் கொண்டு கண்களை மூடி அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் துன்பப்படுவீங்க, ஆனால் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்கள்கிட்ட யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. தூயாவியார் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே இந்த வேளையில் நாம் சந்திக்கக்கூடிய இன்னல்கள், அவமானங்கள், ஏளனங்கள், உங்களுடைய தேவைகள், குடும்பம், பிள்ளைகள், வாழ்வாதாரம், இந்த பிரபஞ்சம், இந்த உலகத் தலைவர்கள் எல்லாரும் இப்படி ஆண்டவருடைய கருத்திற்குள்ள ஒப்புக் கொடுப்போம். மௌனமாக ஆண்டவர்கிட்ட ஒரு சில மணித்துளிகள் பேசுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை உம்முடைய பிரசன்னத்தினால் ஆளுகை செய்வதற்காக நன்றி, எங்களை வழி நடத்துவதற்காய் நன்றி. பால்வெளியில் நீரோடைகளை தோன்று சென்ற இறைவார்த்தைக்கு நாங்கள் எங்களுடைய வெறுமையான வாழ்விற்குள்ளாய் நீ கடந்து வருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலியான பாத்திரமாய் வந்திருக்கக்கூடிய எங்களை ஆண்டவரே நிரம்பி வெளியேக்கூடிய பாத்திரமாக ஆண்டவரே மகிழ்ச்சியின் தைலத்தால் எங்களை நிரப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் புலம்பலை கலிநடனமாக மாற்றிவிட்டு என்ற இறைவார்த்தைக்கு இணங்க எங்கள் புலம்பலுக்கெல்லாம் பதில் தந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில் நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வளமான வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டும், நல்ல திருமண வரன்கள் அமைய வேண்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தகப்பனே, கணவன் கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை, மனைவி ஆண்டவரே பல்வேறு விதமான உடல் போராட்டத்திற்குள்ளாய் உடல் நோயினால் இருக்கக்கூடிய ஒரு சூழல், மகளுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லை என்கிற அங்கலாய்ப்போடு இருக்கிற ஏராளமான பிள்ளைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே தளர்ந்து போயிருக்கிறார்கள், அன்பு தகப்பனே சோர்ந்து போயிருக்கிறார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் என்று சொன்னீரே. இதோ தளர்ந்து போயிருக்கூடிய பிள்ளைகளை நீர் திடப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுத்துள்ளபடியாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, தூய் ஆவியார் என்னும் துணையாளர் எங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காய் நன்றி. ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புவதற்காய் நன்றி. அவருடைய கனிகளால், கொடைகளால், வரங்களால் எங்களை ஆண்டவரை ஆளுகை செய்வதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில்
நம்முடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக எங்களையே தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அன்பு தகப்பனே, நம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவாராக. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் ஆண்டவரை கற்றுக் கொடுப்பாராக, நினைவூட்டுவாராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான அந்தகார இருளின் ஆதிக்கத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாட்டை ஆளுகிற தலைவர்களுடைய கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும் தகப்பனே. பொறுப்புணர்வை தந்திருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ மக்களுக்கு நல்ல மேய்ப்பர்களாக இருந்து ஆண்டவரே, நல்ல தலைவர்களாக இருந்து செயல்பட வேண்டிய அந்த தங்களுடைய கடமைகளை எல்லாம் சரிவர செய்யக்கூடிய அந்த நல்ல மனதினை ஏற்ற சூழலை உருவாக்கி கொடுப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்திற்கு மீட்பை கொடுப்பதற்காய் நன்றி, அமைதியை தருவதற்காய் நன்றி, சமாதானத்தை கொடுப்பதற்காய் நன்றி, ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காய் நன்றி. ஆண்டவரே, உள்ளத்தின் குமுறல்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சாட்சிகளாய் நிலைநிறுத்துவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உடைய அருட்கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை வழி நடத்தட்டும். எங்களுடைய வாழ்வாதாரம் களஞ்சிகள் எல்லாவற்றையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆணி பழுதேற்று கரத்திலிருந்து வழிந்தோடைய இரத்தம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பம் மீதும் இந்த பிரபஞ்சம் மீதும் கடந்து வரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய பார்வையில் விலையேற பெற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டிய உன்னதமான ஆசீர்வாதங்களை தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா.
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சுமை சுமந்த தோள்களே, சுகமறந்த கால்களே, வழிமறந்து வாழ்வு காணலாம். வழியிலே அருள் நிறைந்த அமைதி காணலாம். இறையாட்சி விடியலின் புது காட்சி அன்பியம், மறைவாழ்வின் புனித பண்பியம், நாளுமே நிறைவாழ்வின் புனித பயணமே. ஓடும் நதிகள் ஆயிரம், சேரும் கடல் ஒன்றுதான். ஜாதி மதம் கடந்து நாம் இறையாட்சியை தேடலாம். ஓடும் நதிகள் ஆயிரம், சேரும் கடல் ஒன்றுதான். ஜாதி மதம் கடந்து நாம் இறையாட்சியை தேடலாம். மனிதநேய சங்கமம் தானே திருப்பலி, தோழமையின் நன்பியம் தானே. நீதி தேவன் அழைக்கிறார், வானினாசி அழைக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் பழி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, விண்ணேற்பு இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மை நாம் தயாரிக்கக்கூடிய இந்த வேளையில் இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாக்குறுதி, அதாவது உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த வேளையில் கடவுள் நமக்கு ஆவியானவருடைய கனிகள் ஒன்றாக மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள் எல்லாம் கடந்து போகும். மன உறுதியோடு நாம் எதிர்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு எண்ணிலடங்கா நன்மைகளை செய்வார் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கிறது. அதனால் இந்த திருப்பலியில் நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த விடுதலையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே
ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் வார்த்தையான கிறிஸ்து வழியாக நீர் வாக்களித்த மீட்பு நற்செய்தி படிப்பினையால் எங்கும் நிறைவேறிட உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்து முன்னறிவித்த மீட்பை உரிமை பேருடைய மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கு இழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என சொன்னார். அவர் அவர்களுள் ஓர் ஆண்டு 6 மாதம் இறை வார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்திற்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்தபோது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்திற்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்தில் உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கெங்கேரியா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 47. பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. கடவுளே, அனைத்து உலகின்
அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அனைத்து உலகின் வேந்தர் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நமக்கு தாழ்பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து மாட்சிமையை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 20 முதல் 23 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்போது உலகம் மகிழும், நீங்கள் துயருறுவீர்கள். ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும்போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறான். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம விட்டு அப்படியே தானா அதுவாக இயல்பாக பிரிந்து சென்றுவிடும். நம்முடைய அழகு நாம் விரும்புகிறோமோ இல்லையோ நம்ம விட்டு போய்விடும். நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அல்லது செல்வம், புகழ் இதுவும் ஒரு காலகட்டத்தில் அப்படியே மங்கி போகக்கூடிய ஒரு நிலை. நம்முடைய உடைமைகள் அதுவும் இழந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படலாம். அல்லது பிறர் நம்மிடமிருந்து அபகரித்துக்கலாம், எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒன்றை மட்டும் யாராலும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. அதுதான் நம்முடைய மன உறுதி அல்லது இந்த வில் என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த மன உறுதிப்பாடு. பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவனுக்கு ரொம்ப அழகான ஒரு செய்தியை கொடுக்கிறாரு. உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது.
அப்போது இயேசு ஆண்டவர் முன்னேற்றமடைய போகிறார். அதற்கடுத்து தூய் ஆவியானவர் நமது பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்படி பெற்றுக்கொள்ள போகின்ற பொழுது ஏசான முன்னேற்றம் அடையக்கூடிய அந்த நிகழ்வில் கடவுள் அவர்களோடு இருக்க போகிறதில்ல. அந்த அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் நிறைய துன்பங்களை, நெருக்கடிகளை, வேதனைகளை அனுபவிப்பீங்க. உங்களை தொழுகை கொடுத்து கொண்டு போவாங்க, உங்களை நையப்படைப்பார்கள், வேதனைகளை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யணும், என்ன சொல்ல வேண்டும் என்பதற்கு ஆவியானவர் உங்களோடு இருப்பார், உங்களை வழிநடத்துவார் என்று குறிப்பிடுகிறார். அதனால் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இவன் தாங்க என் குடும்ப வாழ்க்கையை கெடுத்து போட்டாங்க, என் மகிழ்ச்சியை கெடுத்து போட்டாங்க, என் குடும்பம் சந்தோஷம் இல்லாமல் போனதுக்கு இவன் தான் காரணம், இவங்க தான் காரணம் என்று நம்முடைய உறவுகளை, நண்பர்களை பார்த்து நாம் சொல்லுவோம். அடுத்தவங்க எப்படி நம்முடைய மகிழ்ச்சியை எடுக்க முடியும்? நிறைய குடைச்சல் கொடுப்பாங்க. அதற்கு நாம் ஈடு கொடுத்தாதான், ஆமென்று இசைவு தெரிவித்தால்தான் என்ன நடக்கும்? அங்கு அவங்க நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ உதாரணமாக இயேசுவினுடைய அந்த கல்வாரி, அந்த பாடுகள், அந்த கல்வாரி மலையில் ஒரு அழகான நிகழ்வு நடக்கிறது. அந்த இடத்துல பாருங்க, அங்கே 2 கல்வர்களுக்கு நடுவே ஆண்டவர் அப்படியே சிலுவையில் அறையப்பட்டு தொங்கி கொண்டிருக்கிறார். அப்போ பலரும் பல்வேறு விதமான ஏச்சு பேச்சுக்களை அங்கே இயேசுவின் மீது கொடுக்குறாங்க, அவமானங்களை ஏற்படுத்துகிறாங்க. அதில் குற்றவாளிகள் இருக்கக்கூடிய 2 கல்வர்களும் அதில் ஒருத்தன், நீ கடவுளுடைய மகன்னா என்ன செஞ்சிடணும், கீழே இறங்கி வாங்க, உன்னையும் காப்பாற்றிக்கோ, என்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அங்கே அழைப்புதலை கொடுக்கக்கூடியதை, அங்கு ஏளனமாக பேசக்கூடியதை நம்ம நற்செய்தியில் பார்க்கணும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 40க்கு பின் வரக்கூடிய அந்த பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல இங்கு ஒரு உறுதிப்பாடு, இன்னொரு கல்வன் என்ன செஞ்சிருக்கலாம், அங்கு இயேசு ஆண்டவர் அவனும் இன்னொரு கல்வனோடு சேர்ந்து இயேசு ஏளனம் செய்திருக்கலாம், நகைத்திருக்கலாம். ஆனால் அங்கு அவன் உணர்கின்றான், உண்மையிலே இந்த மனுஷன்ட்ட ஏதோ இருக்குதுப்பா, ஏதோ ஒரு சக்தி இருக்குது, உண்மையிலே கடவுளுடைய மகன்தான் என்று சொல்லி அங்கு இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இப்போ அதனால தான் அங்கே உறுதிப்பாட்டோடு இருக்கிறான். நான் எந்த சூழல், யார் என்ன சொன்னாலும் இவரை நான் கடிந்து கொள்ள மாட்டேன், ஏளனம் செய்ய மாட்டேன் என்று அங்கே உறுதியோடு இருக்கிறார். அதே போல் இயேசு ஆண்டவரும் பாருங்க, அங்கு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறாரு. யாருக்கும் பல விமர்சனங்கள், பல ஏச்சு பேச்சுக்கள், அவமானங்கள் எதையும் பொருட்படுத்தவே இல்லை. ரொம்ப அழகா ஆண்டவர் அப்படியே அமைதியில இந்த விமர்சனங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அது ஒரு விதமான வேதனை. அவங்க நினைச்சாங்க, இயேசு காலி பண்ணிட்டோம், கொன்னுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் நாம் வெற்றி அடைந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில இயேசு ஆண்டவருக்கு தெரியும், உங்களால ஒரு துளி அளவு கூட என்னிடமிருந்து நீ என்ன செஞ்சிடக்கூடாது, என்னுடைய மகிழ்ச்சியையோ, நான் பெற இருக்கக்கூடிய ஆனந்தத்தையோ, நிலை வாழ்வையோ, அல்லது நான் அடைய இருக்கக்கூடிய மாட்சியையோ உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்போ அதில் அந்த நல்ல கல்வன் அங்கு ஆண்டவட்ட மன உறுதியோடு இருக்கிறான். மன உறுதியோடு இருந்து அங்கே ஆண்டவட்ட மன்றாடுகிறான், தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறான். எல்லாரும் கூடவே இருந்த கூட்டத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் ஏளனம் செய்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இவன் ஏளனம் செய்யலை. அவனுக்கு ஒரு சூழல் அவனுக்கும் ஒரு சூழல் நிர்பந்திக்கிறது. அந்த சூழலுக்குள்ள அவனும் தள்ளப்படலை. மாறாக அவன் இயேசு யார் என்பதை உணர்ந்து கொள்கிறான், அறிந்து கொள்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீங்கள் ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது நீங்கள் என்ன நினைவு கூறுங்க என்று அங்கே இயேசுவின் இடத்துல மன்றாடக்கூடியதை நான் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீர் இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். அப்போ அந்த வான்வீட்டில் இருப்பதற்கு அவன் இந்த உலகத்தில் நிறைய துன்பங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது, தன்னுடைய உயிரை கையளிக்க வேண்டி இருக்கிறது, தன் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது. அவ பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் வான்வீட்டில் இருக்கணும், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நிலையான மகிழ்ச்சி அடையணும். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கூடிய மகிழ்ச்சியை யாரும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாதபடி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம இந்த உலகத்தில் நிறைய நிர்பந்தங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே மாட்டிக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில், ஐயோ நண்பன் இவன் பேச்சை மீற முடியலையோ, ஐயோ இவன் என்னுடைய குருநாதர் என்னுடைய பேச்சை மீற முடியாது, எங்கள் அம்மா அப்பா இவங்க பேச்சை மீற முடியாது, கூட பிறந்தவங்க இவங்க பேச்சை மீற முடியாது என்று பல நேரங்களில் நாம் ஐயோ இவங்களை எதிர்த்து பேச முடியுமா, இவங்களை மீறி செய்ய முடியுமா, தப்பாக நினச்சிக்குவாங்களே, அப்படி நினச்சிக்குவாங்களே, இப்படி நினச்சிக்குவாங்களே என்று அடுத்தவர்களுக்காக நம்முடைய வாழ்வில் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூழல்.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீ அடுத்தவங்களுடைய தூண்டுதலின் பேரில், அடுத்தவங்க நிர்பந்தத்தின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஏற்படுத்தி கொண்டா என்றால் நிச்சயமாக உன்னுடைய மகிழ்ச்சி உன்னிடமிருந்து பறித்து கொள்ளப்படும். இன்னைக்கு நிறைய அதாவது ஆன்மீகத்தில் பார்க்கிறோம், அதிலும் குறிப்பாக அதாவது தியான மனநிலை இருக்கக்கூடிய ஒருவேளை விபாசனா மெடிடேஷன் மற்ற இந்திய அந்த ஆன்மீக முறைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியது உன்னுடைய மகிழ்ச்சி உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது, அந்த இட்டர்னல் பிளிஸ், முடிவில்லா பேரானந்தம். அது நம்முடைய இதயத்துக்குள்ளே இருக்கிறது, உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. அதை நாம நினைச்சால் ஒழிய, நாம விருப்பப்பட்டால் ஒழிய என்ன செஞ்சிட முடியாது, அப்படின்னா யாரும் இடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்கிற ஒரு ஆழமான சிந்தனைகளை நமக்கு கொடுக்கிறது. அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதாவது பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்து விட்டதால் அதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்ற மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம எசாயா புத்தகத்தில் அதிகாரம் 36 ஒரு அழகான நிகழ்வு வருகிறது. அங்கு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடிய மன்னன் எசேக்கியா. இப்போ எசாயாவுடைய காலத்தில், மன்னன் எசேக்கியாவுடைய காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக யார் போர் தொடுக்க வர்றா? அசீரியர்கள் போர் தொடுத்து வர்றாங்க. இப்போ இஸ்ரேல் மக்கள் யார்கிட்ட ஆதரவு கேட்கிறாங்க? எகிப்து நாட்டில் ஆதரவு கேட்கிறாங்க. அவங்க அடைக்கலம் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அசீரியா மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த நாடு, படைபலன்களை மிக அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்போ இவன் தன்னிடம் சரணடைய சொல்கிறான். யார? எசேக்கியா மன்னன்ட்ட, உன் நாடு உன் மக்கள் எல்லாரும் சரணடைஞ்சிருங்க, இல்லையா போர் வரும், போர் வந்தால் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறான். ஆனால் அதெல்லாம் கேட்கல. ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார், எங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பார் என்கிற ஒரு மனநிலையில, ஒரு நம்பிக்கையில எசேக்கியா மன்னன் இருக்கிறான். இப்போ அவன் எகிப்தோடு ஒரு உடன்படிக்கை, அவங்க சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இப்ப இதை தாங்க முடியாத அசீரிய மன்னன் என்ன செய்யறான்? இங்கு மன்னன் எசேக்கியாவை, அதாவது இஸ்ரேல் மக்களை அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்கிறான். பாருங்க, நாம எசாயா புத்தகம் அதிகாரம் 36 இறை வார்த்தை 8 இப்படியாக வாசிக்கிறோம். இப்பொழுது என் தலைவராக அசீரிய அரசுடன் பேரம் ஒன்று செய்து கொள், நான் உனக்கு 2000 குதிரைகளை தருவேன், ஆனால் அவற்றின் மேல் ஏறி செல்லும் திறனுள்ள வீரர்கள் உன்னிடம் உள்ளனரா? உன்னிட்ட படை வீரர்கள் இல்லப்பா, நீ எப்படி எனக்கு எதிராக போர் தொடுக்க போற? என்கிட்ட சரணடைந்திரு என்று சொல்லி அங்கு எசேக்கியாவிட்ட அங்க தூது அனுப்பக்கூடிய ஒரு நிலை. ஆனால் எசேக்கியா இந்த விமர்சனத்துக்கெல்லாம் பொருள் கொடுக்கவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை, காது கொடுக்கல, ஒன்றும் செய்யவே இல்லை. அடுத்து அதே 36 அதிகாரத்துல அங்க 13, 14, 15 சொல்றான் பாருங்க. ஆண்டவர் நம்மை விடுவிப்பது ஒரு உறுதி, இந்நகர் அசீரிய மன்னன் கையில் ஒப்புவிக்கப்படாது என்று சொல்லி ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுமாறு உங்களை அவன் தூண்டுவான், அதற்கு இடம் கொடாதீர்கள், எசேக்கியாவிற்கு செவி கொடுக்காதீர்கள், ஏனெனில் அசீரிய அரசர் கூறுகிறார், என்னுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள், என்னிடம் சரணடையுங்கள், அப்பொழுது உங்களில் ஒவ்வொருவனும் தன் திராட்சை தோட்டத்து கனியையும் அத்திமர பழத்தையும் உண்பான், தன் கிணற்றிலிருந்து நீரை பருகுவான் என்று சொல்லி அங்கு இஸ்ரேல் மக்கள் அப்படியே தன்வயப்படுத்தக்கூடியதை நாம பார்க்கிறோம். இப்படி பல நிலைகளில் எசேக்கியா மன்னனை இங்கு யார் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறா? அசீரிய மன்னன் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் எசேக்கியா மன்னன் தளர்ந்து போகவில்லை. நீ என்ன வேணாலும் பேசிக்க, என் கடவுளை பேசிக்கோ, ஆனால் என் கடவுள் உனக்கு பதில் கொடுப்பார் என்று அங்கு அமைதியோடு அங்கு இருக்கக்கூடியதை, மௌனம் காக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, இப்ப இதற்கான விடை எங்க கொடுக்கப்படுகிறது பாருங்க. எசாயா புத்தகம் அதிகாரம் 37 அங்க எசேக்கியா மன்னன் சொல்றான் பாருங்க. எசேக்கியா அரசர் அதை கேட்டவுடன் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு சாக்கு உடையால் தம்மை மூடிக்கொண்டு ஆண்டவரின் இல்லம் சென்றார். அவர் அரண்மனை மேற்பார்வையாளர் எலியாக்கியமையும் எழுத்தர் செபுனாவையும் குருக்கள் முதியோரையும் சாக்கு உடை போர்த்தியவர்களாய் ஆமோச்சின் மகன் எசாயா இறைவாக்கினரிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் அவரிடம் எசேக்கியா கூறியது இதுவே: இந்த நாள் துன்பமும் கண்டனமும் எலி சொல்லும் நிறைந்த நாள். என் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது, ஆனால் பெற்றெடுப்பதற்கு ஆற்றல் இல்லை. பாருங்க, நற்செய்தி வாசகத்துல பேறுகால வேதனை, அந்த பேறுகால வேதனை வந்தபடினா அங்க எப்படி ஒரு பெண்மணி, அந்த தாய் ரொம்ப மிகுந்த துன்பத்துல உள்ளாக்கப்படுகிறார்களோ, ஆனால் அங்கு பிறகு குழந்தை பெற்ற பிறகு மகிழ்ச்சியில் இருக்கிறாரோ, அதே போல இங்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அனுபவிப்பதற்கு எசேக்கியா மன்னன் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கு எனக்கு ஆற்றல் இல்லை என்று சொல்லி புலம்பக்கூடிய ஒரு நிலை. தொடர்ந்து வாஸ்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கு எசேக்கியா மன்னன்
அங்க வந்து ரொம்ப எசேக்கியா மன்னன் அங்க ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறார். அப்ப ஆண்டவர் அவருடைய மன்றாட்டுக்கு வந்து பதில் கொடுக்கிறார். அங்க அவர்களுக்கு வந்து வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறார். அப்ப பாருங்க மக்களே, இங்கு எசேக்கியா மன்னனுக்கு துன்புறுத்தல், அங்க வந்து ஏளனமான பேச்சு, நையாண்டி, நக்கல், அங்க மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு சூழல், இப்படி எல்லாம் வந்து அவனுக்கு வந்து இருக்கிறது. ஆனால் அவன் யாரை பற்றி கொள்கிறான் அப்படின்னா ஆண்டவரை பற்றி கொள்கிறான். அந்த ஆண்டவர் அவனுக்கு வந்து வெற்றி கொடுக்கிறார், மீட்பை கொடுக்கிறார். அவனுக்கு மட்டுமல்ல, அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் நாட்டிற்கு வந்து மீட்பையும் விடுதலையையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியத நாம அங்கு பழைய ஏற்பாட்டுல எசாயா புத்தகத்துல நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் அதுதான் ஆண்டவர் நமக்கு வந்து முன் உணர்த்துகிறார். நீங்க என் பொருட்டு நிறைய துன்பங்கள் அனுபவிப்பீங்கப்பா, அதுவும் ஒரு பேறுகால வேதனை போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்க தயவு செஞ்சு இங்க கைவிட்டுறாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க. நான் உங்களோட இருக்கிறேன். நான் உங்களை தப்பிவித்து உங்களை வந்து பெருமைப்படுத்துவேன். உங்கள் அழுகை, உங்கள் துக்கம், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி அங்கு தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக தன்னுடைய சீடர்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதை இன்றைய நற்செய்தி வாசகத்துல நாம வந்து பார்க்கிறோம். ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வரும். நீங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லதான் செஞ்சிருப்போம், யாருக்கும் துரோகம் செய்யவே மாட்டோம். சமீபத்தில் ஒரு அருள் பணியாளர் வந்து பகிர்ந்து கொண்டது என்ன அப்படின்னா, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலப்பா, அப்புறம் ஏன் வந்து இப்படி மூத்த குருக்கள் இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி தேவையில்லாத ஒரு குழப்பத்தை, குடைச்சல்களை, தடைகளை ஒரு முட்டுக்கட்டையாக வந்து இருக்கிறாங்க என்று சொல்லி வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த நிலைகள் எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாமும் சந்திப்போம். நிறைய நன்மை தான் செய்வீங்க. ஒரு மனைவி ரொம்ப அதாவது தன்னுடைய கணவர் அப்படியே படுக்க கிடக்கிறாரு, செத்து போயிடுவாங்க அப்படி என்று வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை. அந்த நேரத்திலும் அங்க வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியினுடைய அன்பை வந்து புரிந்து கொள்ளல, தன்னுடைய மனைவியுடைய சுத்தமா புரிஞ்சுக்கொள்ளவே இல்லை. அப்படியே மாதிரி ஏளனமா பேசுறது, நக்கல் பண்றது, மூஞ்சில சிடுன்னு விழுவுறது, மாதிரி வந்து மனம் நோகும்படி செய்யக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இந்த சகோதரி தன்னுடைய கணவரை அப்படியே கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்து கொள்கிறார். தனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை தேவைப்படுகிறது, ஒரு துணையாளர் தேவைப்படுகிறார். அதை மட்டுமல்ல, நான் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறேன், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்குறுதியை ஒரு நாள் நான் மீற மாட்டேன் என்று சொல்லி அந்த சகோதரி அந்த படுத்த படுக்கையாக கிடக்கக்கூடிய தன்னுடைய கணவரை வந்து பராமரிக்கிறார். ஆனா அழுகை ரொம்ப வேதனையா இருக்குது ஃபாதர், ஒரே குழப்பமா இருக்குது ஃபாதர், ஒரே மன வருத்தமா இருக்குது ஃபாதர், இவ்வளவு செஞ்சு என் வீட்டுக்காரனே புரிஞ்சுக்கலையே ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான வருத்தத்தில் இருக்கக்கூடியதை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியதையும் நான் வந்து உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமக்கெல்லாம் நிறைய நல்லதான் செய்து கொண்டே இருப்போம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில. ஆனால் நம்ம அவமானங்களை, ஏச்சு பேச்சுகளை சந்திக்க வேண்டும். இப்ப இந்த நபர்களோ, இந்த சூழலோ, அல்லது இந்த நிகழ்வோ ஒரு காலம் நம்முடைய மகிழ்ச்சியை நம்மிடம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. நாம இடம் கொடுத்தால் ஒழிய, நான் ஏன் வேலை செய்யணும், நான் ஏன் உங்களுக்கு ஊழியம் பண்ணணும், நான் ஏன் இவங்களுக்கு நல்லது பண்ணணும், நான் ஏன் இவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது பண்ணணும் அப்படின்னு சொல்லி புலம்புனோம் அப்படின்னா, நம்முடைய முணுமுணுத்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம நிம்மதியாக இருக்க முடியாது. யாரோ ஒருத்தங்க நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால இன்றைய நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் கூறுவது போல நாம வந்து மன உறுதியோடு இருக்கணும், திடத்தோட இருக்கணும். கடவுள் நம்மளோட இருக்கிறாரு, அந்த கடவுள் நம்மை வந்து தப்பிவித்து பெருமைப்படுத்துவார். ஆகவே அது நம்முடைய துக்கம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் என்கிற அந்த மனநிலையோட, நம்பிக்கையோட இந்த திருப்பலியில நம்முடைய வேதனைகள், நம்மை காயப்படுத்த நபர்கள் எல்லாரும் வந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே மன உறுதி எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் என்னை விட்டு போகலாம், பொருட்கள் போகலாம், சொத்துக்கள் போகலாம், அழகு போகலாம், ஆடை போகலாம், எல்லாம் என்னை விட்டு போகலாம், என் மனைவி என்னை விட்டு போகலாம், பிள்ளைகள் என்னை விட்டு தூர செல்லலாம். ஆனால் என் மகிழ்ச்சியை யாரும் என்னிடமிருந்து எடுத்து விட முடியாது. ஏன்? நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க. நீ என்னோட இருக்கிறப்ப, எங்களுக்குள்ள இருக்கிறப்ப எங்களுக்கு தேவையான மன உறுதியை தர்றீங்க, மன வலிமையை தர்றீங்க, ஆசீர்வாதமான சூழலை எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுக்கிறீர்கள் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில ஆண்டவற்ற நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தொடர்ந்து மன்றாடுவோம்.
நடக்கிற தெம்பிருக்கு, உள்ளமெல்லாம் அன்பிருக்கு. உம் சொல் படி நடக்கிற தெம்பிருக்கு, இதயத்தில் நிறைவிருக்கு. இதயத்தில் நிறைவிருக்கு. இறைவா, இதை விட வேறென்ன வேண்டும் எனக்கு? இதை விட வேறென்ன வேண்டும் எனக்கு? வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. பொன்னும் மணியும் இல்ல, பூவும் பொருளும் இல்ல, மல்லிப்பூவாய் இந்த மனம் இருக்கு. உம் மலர்பதம் படைத்தாள் போதும் எனக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நெறிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோன் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே, இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், உயர் போக்கும் துணை நாடி வருகிறோம், உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், உயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.